சார்பெழுத்துக்கள் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது குற்றிய லிகரம். சார் அதான் முன்னாடியே பார்த்துட்டோமே அப்படிம்பீங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது குற்றிய லுகரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது குற்றிய லிகரம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து குற்றிய லிகரம். இது என்ன அப்படின்னா, நம்ம அங்கே குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம்னு சொன்னோம். இங்க குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க உகரம் சொன்ன மாதிரி இங்க இகரம். அங்க நம்ம என்ன வரையறை பார்த்திருக்கோம்? வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரம். அதாவது கூனா சூனா டூ 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 ரு இந்த எழுத்துக்கள் ஒரு சொல்லோட இறுதியில வந்தா ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரை. இது அப்படி இல்லை. முதல்ல இதுக்கு ஒரு குற்றியல் உகர சொல்லு தேவைப்படும். இப்போ பாக்கு அப்படின்னு இருக்கு, ஒரு குற்றியல் உகர சொல். இது குற்றியல் உகரம் தானே, குற்றியல் உகரம். இந்த குற்றியல் உகர சொற்களுக்கு முன்பு யகரத்தை முதலாக கொண்ட சொல் வரும்போது என்ன சொல்ல? யகரத்தை முதலாக கொண்ட சொல் வரும்போது இந்த உகரம் என்ன பண்ணுமா? இகரமாக திரியும். பாக்கு யாது பாக்கியாது, வண்டு யாது வண்டியாது. டூ இருக்குல்ல, இங்க கூ இருக்குல்ல, இங்க என்னவா மாறி இருக்கு பாருங்க, கி. அதாவது இந்த ஊ என்னவா மாறி இருக்கு? ஈயா மாறி இருக்கு. இங்க இருக்கும்போது ஊன்னு இருக்கு, இங்க வரும்போது ஈன்னு வந்து. குற்றிய லுகர சொற்களுக்கு முன்பு யகரத்தை முதலாக கொண்ட சொல் வரும்போது இந்த உகரம் இகரமாக தெரியும். இந்த இகரத்துக்கு எவ்வளவு மாத்திரை அப்படின்னா, ஈ தனியா வந்தா ஒரு மாத்திரை. இது மாதிரி குற்றிய லுகர சொற்களுக்கு முன்பு யகரத்தை முதலாக கொண்ட சொல் வரும்போது உகரம் இகரமாக தெரியும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கிற அந்த இகரம் அரை மாத்திரை தான் வரும். இதுக்கு அரை மாத்திரை தான். இதைதான் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குற்றிய லிகரம்னா என்ன வரையறை? குற்றிய லுகர சொல் ஒன்று வேணும். முறுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, இது குற்றிய லுகரம். வண்டோடர் குற்றிய லுகரம். யாது அப்படின்னு ஒரு சொல்லு, யகரத்தை முதலாக கொண்ட சொல்ல வரும்போது யா போட்டு புள்ளி. முறுக்கு யாது, முறுக்கு யாது கிடையாது, முறுக்கி யாது. கூ என்னவா பண்ணுது? கீன்னு மாறுது. அதாவது ஊ ஈன்னு மாறுது. அந்த ஈக்கு ஒரு மாத்திரை கிடையாது, அரை மாத்திரை. இதுதான் குற்றிய லிகரம்னு சொல்றாங்க. இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை. வேற என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ கேன்மியா அப்படின்னு ஒரு சொல்லு, இது ஒரு அசை சொல். கேன்மியா, சென்மியா அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. ஒரு சொல்றது, இதுக்கு என்ன அர்த்தம்? கேன்மியா அப்படின்னா கேட்டியா, சென்மியானா போனியா அப்படின்னு அர்த்தம். இதுல இருக்க இந்த மியா அப்படிங்கிற ஒரு அசைச்சொல் இருக்கு இல்லையா, இந்த மியாவுல கேன் மியா, மியா மீ இல்ல, கேன்மியா. எப்படி சொல்றாங்க, எப்படி உச்சரிக்கிறாங்க? கேன் எழுதும்போது அப்படி எழுதுவாங்க, உச்சரிக்கும் போது கேன் இம்மு யா. அதே மாதிரி சென் மியா மீ சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆனா உச்சரிக்கும் போது எப்படி சொல்லுவாங்க? சென் இம்மு போட்டுருவாங்க, சென்மியா கேன்மியா. அப்ப இந்த இம்முக்கு அரை மாத்திரை தானே, அரை மாத்திரை தானே. இது போல இந்த மீ என்ன மாறிடும்? அரை மாத்திரை அளவா ஒலிக்கும். இதுவும் குற்றியல், ஏன்னா இதுல ஈ இருக்குல்ல, குற்றியலுக்கு. அப்ப குற்றியல் லிகரம்னா என்ன வரையறைக்கு வரலாம்? குற்றியல் உகர சொற்களுக்கு முன்பு யகரத்தை முதலாக கொண்ட சொல்ல வரும்போது உகரம் இகரமாக தெரியும். இவ்வாறு திரிகிற இகரம் அரை மாத்திரை பெறும். நம்ம பார்த்தது வண்டு யாது வண்டி யாது, முறுக்கு யாது முறுக்கி யாது கி. அப்புறம் வேற என்ன? கேன்மியா சென்மியா போன்ற அசை சொற்களில் உள்ள இகரம் ஒரு மாத்திரை பெறாமல் அரை மாத்திரை பெறும். இதுவும் குற்றியல் இகரம். ஸோ குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் இந்த வேறுபாட்டையும்
இந்த வகைகளையும் மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம், நன்றி.